ரீட்ரோ ஆன்மீக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு மார்கழி மாத பலன்கள். எனவே இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய ஜாதக பலன்களை கீழே உள்ள நம்பர் முன்பதிவு செய்து கொண்டு உங்கள் ஒரு தெளிவான வாழ்க்கையின் எதிர்காலத்தை சிறந்த முறையில் தெரிந்து கொள்ளலாம். மார்கழி மாத பலன்கள். இந்த மார்கழி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம்னா மீன ராசிக்கு 16/12/2024 மாதம் தொடங்குகின்ற மார்கழி மாதம் 13/1/2025 புத்தாண்டில் முடிவடைகிறது. அதுவும் அன்றைய தினம் போகி பண்டிகை, மறுநாள் தைப்பொங்கல். ஆக மார்கழி மனதில் ஏற்பட்ட துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள் அத்தனையும் நம்ம விட்டு கழிகின்ற, நம்ம விட்டு விலகுகின்ற அதான் மார்கழி. கழிந்தது, இன்பங்கள் பெருகப் போகிறது, நல்ல முன்னேற்றங்கள் அடைய போகிறீர்கள். 2025 இதை சாதிக்க போறேன், இதை செய்ய போறேன், இந்த வேலைக்காக முயற்சி பண்ண போறேன், இந்த படிப்பு படிக்க போறேன், டாக்டர் படிக்க போறேன், ஒரு IAS ஆக போறேன், ஒரு IPS ஆக போறேன் என அடுத்து வரக்கூடிய இந்த 2025 உங்களுக்கு காலச்சக்கரத்தின் கால புருஷனின் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது. உங்கள் மனதில் ஏற்பட்ட அத்தனை எண்ணங்களையும் அத்தனை திட்டங்களையும் மிகப்பெரிய வெற்றி பெறுகின்ற மாதமாக அந்த மார்கழி மாதம் அமையப் போகிறது. அதற்கு ஏற்றவாறு 2025 அமையப் போகிறது. நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. மார்கழி மாதத்தினுடைய முக்கிய கிரக மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 கிரகம் மார்கழி மாதம் மாறுது. ஒன்று புதன். உங்களுடைய மீனராசிக்கு 4, 7க்குரிய புதன் என்ன முதல்ல 9ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப 10ஆம் இடத்துக்கு வர்றார். 4, 7க்குரிய 10ஆம் இடத்துக்கு வரும்போது கணவன் மனைவி சேர்ந்து தொழில், எந்த தொழில் பார்த்தாலும் நல்ல பிரமாதமா இருக்கும். மீனராசி கணவன் மனைவி சேர்ந்து தொழில், கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம் பெரும்பாலும் மீனராசிக்கு. அப்படி சேர்ந்து வாழக்கூடியவர்கள் சேர்ந்து தொழில் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். கணவனால் மனைவிக்கு யோகம், மனைவியால் கணவனுக்கு யோகம் சொல்லக்கூடியது. அதனால வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு தொழில், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி, இல்லை கணவன் மனைவி சேர்ந்து எல்லாத்துக்கும் உணவுப் பொருள், ஹோட்டல் தொழில்கள், இந்த மாதிரி கேண்டரிங் சம்பந்தப்பட்டது, இந்த தொழில்கள்லாம் ரொம்ப சிறப்பு பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆடை ஆபரண தொழில்கள், டெக்ஸ்டைல் தொழில்கள், அழகு சாதனங்கள், இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களுக்கு 3, 8க்குரிய சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வருவது. ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காரும் போது அதுல சனி பகவான் உட்கார்ந்துருக்க. சனிக்கு சுக்கிரன் ரொம்ப ஒரு பிணைப்பு, ரொம்ப ஒரு ஆகாதவன் உங்களோட வேலைக்கு இருந்தானே, உங்களோட வேலை பார்த்தானே, இவன் ஏன்டா இங்க இவனால எந்த வேலையும் பார்க்க முடியல, நிம்மதியா பார்க்க முடியல அப்படின்னு வேலையை ஓடாது. அதே இடத்துல ஒரு பிடிச்ச நமக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம கூட இருந்தா அந்த தொழில் ரொம்ப அபார வெற்றி எடுக்கும். அந்த மாதிரிதான் மீன ராசிக்கு எதிர்பாராத விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய சுக்கிரன், அதாவது 3, 8க்குரிய சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு சனியோட சேரும் பொழுது நல்ல ஒரு சொத்து கிடைக்குங்க. நல்ல வாகன யோகங்கள், சொத்து யோகங்கள், கடன் நிவர்த்தி. அதே நேரத்தில் பார்த்து இந்த காலங்கள் நீண்ட நாள் உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க வைத்தியம் பண்ணா அந்த வைத்தியம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நீண்ட நாள் சொத்து கிடைக்காதவங்க இந்த முயற்சி பண்ணும்போது சொத்து யோகம் கிடைக்கும். சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். பூமிகள் சொத்துக்களால் ஏற்பட்ட வழக்கு பிரச்சனைகள் தீரும். புரிஞ்சுட்டீங்களாக? இத்தனை யோகம். அதே புதிய தொழிலுக்கும் ஏன்னா இப்ப மார்கழி மாசம் உங்களுக்கு தனஸ்தானம், பாக்கியஸ்தானத்துக்குரிய செவ்வாய் புதிய முதலீட்டு ஸ்தானத்தில் உட்காரும் போது புதிய தொழில்கள் முதலீடு பண்ணக்கூடிய திட்டங்கள்லாம், அதற்கு ஆயத்த பணிகள்லாம் செய்யக்கூடிய 2025 இப்படித்தாங்க அந்த தொழில் தாங்க பார்க்க போறேன், இந்த வேலை தான் தேட போறேன், இந்த படிப்பு படிக்க போறேன், இந்த படிப்பு 2020 இந்த படிப்பு நான் வேலை சேர போறேன், இந்த வேலைக்கு முயற்சி பண்ண போறேன், இந்த அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ண போறேன், எனக்கு 2025 நான் இந்த மாதிரி ஒரு பெரிய லெவல்ல வரணும் அப்படி நினைக்கக்கூடியவங்க மீனராசிக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய அதற்கு ஒரு அறிகுறியாக இந்த மார்கழி மாசம் அமைய போகிறது. அதுக்கு ஆயத்த பணியை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மார்கழி மாசம் அமைய போகிறதா. மார்கழி கழிந்தது, துன்பங்கள் எல்லாம் கழிந்தது, நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய நல்ல காலம் ஏற்பட போகிறது. மார்கழியுடைய இறுதி பகுதியான 13/1/2025 அன்று
போகி பண்டிகை எப்படி மார்கழின்னு முதல்ல மார்கழி துன்பங்கள் கழிக்கிறதுன்னு சொன்னோமோ அதுக்கு ஏற்றவாறு போகி பண்டிகை வீட்டுல ஆகாத போகலாம் வெளியில தீயில போட்டு எரிக்கிறது போகி பண்டிகை. அதுதான் 13/1/2025. 14ஆம் தேதி வந்து தைப்பொங்கல். அத வீட்டுல ஆகாத போகலாம் எடுத்து பூரா நல்ல விலையில அடிச்சு எல்லா விலையில அடிச்சு ஆகாத போகலாம் ஒரு மூட்டை கட்டி வச்சிருப்பீங்க. மூளை முடுக்கல ஏதாவது ஆகாததா எடுத்து எரிச்சிருங்க. தேடி பாருங்க ஆகாத போக என்ன இருக்குன்னு பாருங்க. அதை எரிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். சும்மா அறவரைய வீட்டை சுத்தம் பண்ணி என்னத்தையும் அவசரத்துல பண்ணாதீங்க. நல்ல வீட்டுல நல்ல எல்லா போகி பண்ணி அன்னைக்கு எல்லா பொருள்களுமே ஆகாத பொருள்லாம் நல்ல தேடி எடுத்து மூட்டை கட்டி எரிச்சிருங்க. வெளியே தூக்கி எரிச்சிருங்க. நல்லா நடக்க போகுது. அவ்வளவுதான். இதுல வந்து இந்த நிகழ்ச்சி வந்து பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி நல்லா நடக்க வேண்டும். நல்லது நடக்க வேண்டும். ஆக ஐயா எனக்கு கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, ரொம்ப நாள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிள்ளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா மாப்பிள்ளை பார்க்க முடிய மாட்டேங்குது. பையனுக்கு ஒரு நல்ல அரசாங்க வேலைக்காண்டி எவ்வளவோ முயற்சி பண்ண பணம்லாம் கட்டணும். இந்த பணத்தை கட்டி இந்த பணத்தை வாங்க முடியல. பணத்தை ரொம்ப பணத்தை கொடுத்து ஒரு இடத்துல தொழிலுக்காக பார்ட்னர்ஷிப் தொழிலுக்காக கொடுத்து 4 பேர் பார்ட்னர் 4ஆவது நான் போய் சேர்ந்தேன். நாசமா போச்சு. பணம் பூரா போச்சு. தொழிலும் நட்டமாகி போச்சு. அந்த பணத்தையும் வாங்க முடியல. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து என்னென்னமோ கோயிலுக்குள்ள போய் என்னென்னமோ பரிகாரம் பண்ணோம். பொம்பளைகளுக்கு எத்தனையோ பொருத்தம் பார்த்து கல்யாணம் கொடுத்து வச்சோம். புருஷ முன்னாடிகள் கணவன் மனைவிகள் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒன்று சேர்த்து வாழ முடியல. இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கல்யாணம் ஆகி 7-8 வருஷம் ஆச்சு. குழந்தை இல்லாம இருக்கு. இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்துட்டோம். எங்களுக்கு விடிகாலையும் பார்க்கிறேன். உங்களை பார்த்தா நல்லா நடக்குமானா நடக்கணும். பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் எங்கெங்கயோ பார்த்து நடக்கணும்னு சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் தெரிந்த உறுதியான உத்தரவாதம். முதல்ல ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்திருக்கிறோம் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஒரு ஜோதிடத்தில் பல சொன்னது நடக்கல அப்படின்னா ஒண்ணு ஜாதகம் தப்பா இருக்கும், இல்லை ஜோசியம் தப்பா இருக்கும். அந்த தவறு வரவே கூடாது. இங்க உங்கள் ஜாதகங்களை சரியாக கணித்தால் பிரம்ம சக்தி வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாகும். வாழ்வு வளமுடன் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும். உங்களுக்கு ஏதாவது நடக்கல அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் நோட் பண்ணிக்க. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்து என்னை பார்க்கணும்னு வரீங்களோ என்ன பார்த்து நடக்கலன்னு சொல்லி திரும்ப ஜாதகத்தை கையில தூக்கூடாது. திரும்ப ஜாதகத்தை கையில தூக்கணும்னு என்ன வரக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அந்த எண்ணம் வரவே கூடாது. உங்களுக்கு திருப்தியா இருக்கணும். அதான் முக்கியம். அதை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.